சத்திவாக்கு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். போன பதிவில் ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இப்போது இந்த மாதம் சிம்மத்தில் புதன் பின்னடைவு அடைந்திருக்கிறார். இதனால் 12 ராசியிலும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை கொடுத்துள்ளது என சொல்கிறேன். இந்த சிம்ம ராசியில் புதன் பின்னடைவால் உங்களுக்கு பில்கேட்ஸ் போல வாழக்கூடிய யோகமா, இல்லை பிச்சைக்காரனை போல வாழக்கூடிய யோகமா என தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மத்தில் புதன் ஆகஸ்ட் 5, 2024 அன்று காலை 9:44 மணிக்கு நடைபெற்றிருக்கிறது. புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் ஒரு கிரகமாகும். புதன் மிதுனம் மற்றும் கன்னி ராசி போன்ற ராசியை ஆளுகின்றது மற்றும் ஒரு நபரின் வாழ்க்கையில் ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் இது குறிக்கிறது. ஒரு ஜாதகத்தில் புதன் பாதகமாக அமைந்தால் நரம்பு மண்டலம், தோல் தொடர்பான பிரச்சனைகள், காது மற்றும் நுரையீரல் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளை அது ஏற்படுத்துகிறது. புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் மற்றும் கன்னி ராசியில் புதன் வலுவடைகிறது. புதன் கிரகத்திற்கு பலவீனமான ராசி மீனம் என்பதால் புதன் அதில் தனது சக்தியை இழக்கிறது. மிதுனம் மற்றும் கன்னி ராசியில் புதன் சஞ்சரித்தால் ராசிக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும், மேலும் அதிக லாபத்தை பெறுவதில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் அவர்களின் போட்டியாளர்களுக்கு நல்ல அச்சுறுத்தலை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். மீனத்தில் புதன் இடம்பெற்றிருந்தால் ராசிக்காரர்களுக்கு தங்கள் அறிவாற்றல் மற்றும் வியாபாரத்தில் தங்களை இழக்க நேரிடலாம், மேலும் தங்கள் காதலியுடனான உறவுகளில் சிக்கல்களை அவர்கள் சந்திக்க நேரிடலாம். புதன் கிரகம் தனது பகை ராசியான கடகத்தில் நின்றிருந்தால் நரம்பு தளர்வு, பக்கவாதம், முடக்குவாதம் போன்ற நோய்களை அது ஏற்படுத்தலாம். புதன் நீச்ச ராசியான மீனத்தில் இருந்தால் வாயு தொல்லையால் கை கால் பிடிப்பு இருக்கும், ஞாபக சக்தி குறையும், தலை உச்சி பகுதிகளில் வலி இருக்கும். சிம்மத்தில் புதன் பின்னடைவு அடையும் நேரத்தில் புதனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களுக்கு புத்தி கூர்மை சிறந்து விளங்கும். அவரை உலகமே திரும்பி பார்க்கும். எந்த நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசுவார்கள். இவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிநடத்தும் சக்தியை புதன் அவர்களுக்கு கொடுப்பார். ஜாதகத்தில் புதன் இருக்கும் பொழுது அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள். அந்த நபர் மருத்துவம், ஜோதிடம், இசை, ஆயக்கலைகள், கைகடிகாரம், மோட்டார் தொழில்நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானமுடையவராக இருப்பார். புதனை அதிபதியாக கொண்டவர்களுக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீர தோற்றம் மற்றும் அறிவால் அவர்கள் மற்றவர்களை வசீகரிக்க புதன் உதவியாக இருப்பார். பிறரால் முடியாத வேலைகளை கூட புதனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் எளிதாக செய்து விடுவார்கள். கணித சாஸ்திரம், வானசாஸ்திரம், கணினி துறையில் சிறப்புற்று அவர்கள் விளங்குவார்கள். நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசியானவராக இந்த நேரத்தில் அவர்கள் தோன்றுவார்கள். இதுபோல புதன் தனது இடத்திற்கு தகுந்தாற்போல தனது பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போது சிம்மத்தில் புதன் பின்னடைவால் 12 ராசிகளின் வாழ்வில் ஏற்பட்டுள்ள தாக்கம் மற்றும் அதை தவிர்க்க என்னென்ன பரிகாரங்கள் என சொல்கிறேன். அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேளுங்கள். என் அன்பு மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு புதன் முதல் மற்றும் 4ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கின்றார் மற்றும் சிம்ம ராசியில் புதன் பின்னடைவு காலத்தில் உங்களது 3வது வீட்டை ஆட்சி செய்கிறார். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் சுய முயற்சியின் மூலம் வளர்ச்சியை சந்திப்பீர்கள். அதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நீங்கள் வரவைப்பீர்கள். தொழில்துறையில் உங்கள் திறமைக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் புதிய பிரான்ச்சை நீங்கள் ஓபன் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கின்றது. இதை பொறுத்து பயணம் செய்வதற்கான காலமும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சிம்மத்தில் புதன் பின்னடைவும் காலத்தில் உங்கள் குடும்பத்துடன் பயணம் செய்ய வேண்டியும் இருக்கின்றது. வணிகத்துறையில் இருக்கும் மிதுனராசிக்காரர்களே, நீங்கள் லாபத்தில் கணிசமான வளர்ச்சியை காண்பீர்கள். மேலும் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாத்தியமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நன்றாக சம்பாதித்து சேமிப்பையும் உயர்த்துவீர்கள்.
பணம் சம்பாதிப்பதற்காக அதிக பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியும் இருக்கும். உங்கள் சுமூகமான தகவல் தொடர்பு மூலம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில இனிமையான தருணங்களை சந்திப்பீர்கள். நீங்கள் சாதாரண ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள், ஆனால் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பற்றதாக உணரலாம். மிதுன ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் தவறான முடிவுகள் அல்லது வார்த்தைகளை பரிசீலனை செய்து திருத்த வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் உடன் பிறந்தவர்களுடனோ அல்லது அண்டை வீட்டாரோடோ உங்களுக்கு தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும். தவறான புரிதல்கள் காரணமாக நீங்கள் மற்றவர்களுடன் வெவ்வேறு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்பதை நீங்கள் மறுமதிப்பீடும் செய்யலாம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் சிறிய பயணங்களின் போது அல்லது உள்ளூர் வேலைகளை செய்யும் போது தாமதங்கள் அல்லது எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஒரு தூண்டுதலின் காரணமாக நீங்கள் விஷயங்களை செய்ய முடியாமல் தவிக்கலாம். நீங்கள் இதனால் வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தவறான தகவல் தொடர்புகளில் கவனமாக இருங்கள் மற்றும் சாத்தியமான தவறான புரிதல்களை தெளிவுபடுத்த கூடுதல் கவனம் செலுத்துங்கள். சிம்மத்தில் புதன் பின்னடையும் இந்த காலத்தில் உங்கள் எண்ணங்களையும் நீங்கள் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் விதத்தையும் மாற்ற வேண்டும். நீங்கள் தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். பயணத்தின் போது திட்டமிடுங்கள். மேலும் வாழ்க்கையில் முன்னேற உதவும் எந்த ஒரு தகவலையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்கள் எழுத்து நடையை மேம்படுத்த முயற்சி செய்வீர்கள் மற்றும் அதன் மூலம் ஒரு அடையாளத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். உங்கள் வேலையை தீவிரமாக விமர்சிப்பார்கள் மற்றும் தேவையான மாற்றங்களை செய்ய நீங்களும் முயற்சிக்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்களே, சிம்ம ராசியில் புதன் பின்னடைவு காலத்தில் உங்கள் ராசிக்கு ஏற்பட இருக்கும் தீமையான விளைவுகளிலிருந்து நீங்கள் விலகி நன்மையை பெற தினமும் விஷ்ணு நாமத்தை ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நடக்கும் அனைத்தையும் நன்மையாகவே மாற்றி கொடுக்கும். சிம்ம ராசியில் புதன் பின்னடைவால் உங்கள் ராசிக்கு என்ன பாதகமான பலன்கள் மற்றும் நன்மையான பலன்கள் கிடைத்திருக்கிறது என இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். மேலும் இது போன்ற உங்கள் ராசிக்கான பலன்களையும் பெயர்ச்சிகளையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும்.